ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறேன்னா, பார்க்க வடை மாதிரி இருக்குல்ல, இது கொத்தமல்லியில் செஞ்சேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இதுக்கு பேர் வந்து கொத்தமல்லி வடி தாங்க. இது வந்து நான் ஷார்ட்லேயும் போட்டிருக்கேன். இன்றைக்கி தான் ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தானே இது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். நான் ஒரு முழு கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சது நல்லா பொடிசாக வெட்டிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பொடிசாக வெட்டணுமோ அவ்வளோ பொடிசாக எடுத்துக்கோங்க. நான் உள்ளே பார்த்தேன், நல்லாவே தான் இருந்துச்சு இந்த கட்டு. அங்கங்கே 1, 2 இலை, காஞ்ச இலை, ஈரமான இலைலாம் இருந்துச்சு. அது எல்லாமே நான் எடுத்து தூர போட்டாச்சு. இப்போ பொடிசாக வெட்டிக்கோங்க. இதுக்கு வந்து வீட்டில் இருக்க பொருள் தாங்க வேணும். பேசிக்கில் நம்ம எப்படி பஜ்ஜிலாம் போடுறதுக்கு மசாலா போடுவோம், அந்த கடலை மாவு இதில் தான் இந்த பொருள் வேணும். நிறையெல்லாம் வேறு எந்த பொருள் வேண்டாம். இந்த மாதிரி பொடிசாக வெட்டி எடுத்தாச்சு. இதை நல்லா அந்த ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நான் ஒரு அளவு கப்பு சொல்லுதேன், எந்த அளவோ அதே அளவுக்கு நீங்கள் எல்லாமே போட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரும். இது நீங்களுமே யார் விருந்தாள் வந்தாங்க, பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா டக்குன்னு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் இந்த கரண்டி தான் அளவு எடுத்திருக்கேன். இதே நீங்கள் மெஜர்மெண்ட் எடுத்துக்கோங்க. 3 கரண்டி மாவு, அரிசி மாவு, கொத்தமல்லி பொடி, மிளகாய் பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, கொஞ்சம் சாட் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா எதுனாலும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் எள், ஒரு அது சொன்னோம்னா சாட் மசாலான்னு சொல்லிட்டு அதில் ஏதாவது 1 ஸ்பூன் சோம்பு, அதை கரண்டிக்கு எண்ணெய், இது எல்லாமே நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல மாவோடு சேர்ந்துடும். ஏன்னா கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் அங்கங்கே திட்டாக இருக்கும்ல, அதனால ஃபஸ்ட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பைய செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அழுத்தம் கொடுத்து நல்லா ரொட்டி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டீம் பண்ண தாங்க போகிறோம். நல்லா அவிச்சு எடுக்கலாம். இட்லி பாத்திரம் இல்லைன்னா ஒரு சல்லடை தட்டில் வச்சு கூட நீங்கள் இப்படி அவிச்சு எடுக்கலாம். இது பெரிய உருண்டையாக எடுத்து 3, 4ன்னா வரும். இதை அப்படியே எடுத்து நம்ம அரிப்பில் வச்சு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கிற நாக்கில் உங்களுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது. இப்படியே நீங்கள் கூட தாளித்து நீங்கள் சாப்பிட்லாம். இது ஒரு விதம் தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் பிடிக்காதவங்க, எண்ணெய் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்கள நீங்கள் இப்படியே சாப்பிட்டு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் தாளித்து கூட சாப்பிட்லாம். இருந்தாலும் நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக கொடுத்தா நல்லா இருக்குமே, மொறுன்னு. அதனால தான் நான் கொஞ்சம் எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி கொடுக்க போகிறேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்துட்டு இதை எடுத்து பார்த்தேன், சூப்பராக நல்லா இருக்குது. இதை எல்லாமே சின்ன சின்ன பீஸ் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ண பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். கலர் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. கொத்தமல்லி தான் இவ்வளோத்துக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் இது எல்லாமே உள்ளே போட்டு நல்லா மொறுன்னு பொரிச்சு வரும். அந்த சலசலப்பு நின்றதும் அதை நம்ம எடுத்து காமிக்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குது பாருங்கள். இதை நான் இன்னொரு பேன் வச்சு நான் அதில் என்ன செய்கிறேன், 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் எள் போட்டிருக்கேன். எள் போட்டு மீதி இருக்க அந்த கொத்தமல்லி வடியை அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக அடுப்பு வச்சு நல்லா பொரிச்சு எடுங்க. இது வந்து இப்படியும் நீங்கள் பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் 0 ஆயில்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இருக்கும். இது 0 ஆயிலில் பண்ணக்கூடிய கொத்தமல்லி வடி, அது டீப் ஃப்ரை. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு நீங்கள் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். டீப் ஃப்ரையை 0 ஆயிலான்னு சொல்லிட்டு. இதை சாஸ் கூட க்ரீன் சட்னி கூட சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பார்க்கவே பாருங்கள், நல்லா டீப் ஃப்ரை பண்ணது ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள், க்ரன்ச்சியாக இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுலேயே நான் ஒரு குழம்பு வைக்க போகிறேங்க. அதுவும் சிம்பிள் தான். ஒரு பருப்பு குழம்பு வச்சு அதை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அதே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, சீரகம், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி, இது எல்லாம் போட்டு ஒன்றா வதக்கிட்டு வந்துட்டு இதுக்கு மேலே மஞ்சள் போட்டுக்கோங்க, மிளகாய் பொடி போட்டுக்கோங்க, கொஞ்சம் தனியா பொடி போட்டு 1 ஸ்பூன் இதில் கடலை மாவு, 1 ஸ்பூன் உப்பையும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலை மாவு போட்டு இது அதிலேயே கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு வாங்க. நல்லா ஃப்ரை பண்ணதும் பச்சை வாசனை போனதும் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி திக்னஸ் வந்துடும். இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நம்ம பண்ண அந்த கொத்தமல்லி வடி அதிலே போட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த வடி அதிலே போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு எடுத்திங்கன்னா அந்த குழம்பு அந்த சாரெல்லாம் அந்த வடியில் இறங்கி ரொம்ப நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஸ்மூத்தாக இருக்கும். நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு நம்ம எப்படி பிசைஞ்சு சாப்பிடுமா,
நல்லா சூடான சாதம். இதுக்கு நான் டால் ஃப்ரை தாங்க பண்ணேன் கூட. சிறு பாசிப்பருப்பு போட்டு டால் ஃப்ரை பண்ணேன். இதுக்கு கூட தாங்க அந்த குழம்பு பாருங்கள். 5 நிமிஷம் கழித்து பார்த்தேன். அந்த மசாலா, அந்த கொத்தமல்லி வடி எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பார்க்கவே டெம்ப்டியாக இருக்குல்ல, சாப்பிட்ணுன்னு உடனே இந்த வடையை அது கூட வச்சு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ என் பையனுக்கு தான் வச்சு கொடுத்துருக்கேன். அவன் என்ன சொல்லுதான்னு பார்ப்போம். பராத் எப்படி இருக்குது? குழம்பு, கொத்தமல்லி வடியெல்லாம் நல்லா வந்திருக்கா? சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. பாய்.